हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். இன்னைக்கு காலத்துக்கு பிள்ளைங்க பெத்தவங்களுக்காக சாமி கும்பிடுறதே அரிதா போச்சு. நீ உன் அக்காவுக்காக தீ மிதிக்கிறதே பெரிய விஷயம். இதுல இங்க இருக்க இம்புட்டு பேருக்காகவும் தீ மிதிக்கிறேன்னு சொல்ற பாரு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் தாயே. நான் வேண்டிக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்ல பூசாரி ஐயா, இங்க இல்லாத எங்க வேலண்ணனுக்காகவும் நான் தீ மிதிக்க போறேன். ஆனந்தி, குடும்பத்தையே நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு போனவனுக்காக நீ எதுக்கடி தீ மிதிக்கணும்? அது என்ன தப்பு பண்ணிருந்தாலும் கூட பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆயிடாதில்லம்மா. வேலண்ண திருந்தி நம்ம கூட வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? உன் மனசு தொட்டு சொல்லு, நீ வேலண்ணனை மறந்துட்டன்னு. சொல்ல முடியல, அப்புறம் நான் மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? தப்பு பண்றதுதான் மனுஷ குணம். அண்ணனும் மனுஷன் தானே. ஏதோ அந்த நேரம் தப்பு பண்ணிருச்சு. பண்ண தப்புக்கு மன வருந்தி திருந்தி வரணும். அதுதாம்மா எனக்கு வேணும். அதுதான் என் ஆசை. கடைசி வரைக்கும் அண்ணனை ஒதுக்கி வைக்கிறதுனால யாருக்கும் எந்த பலனும் இல்லையே. இன்னொரு தடவையா எங்களுக்கு அண்ணன் தம்பியா வந்து பிறக்க போகுது. ஆனந்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த பச்சை துரோகிய நான் என் மகனாவே ஏத்துக்கிற மாட்டேன். ஏன் முடிவு அதுதான். அவன் எனக்கு பிள்ளையே இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன மறுத்தாலும் அந்த புள்ள மனசுல என்ன வேண்டினதோ வேண்டினதுதான். அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனந்தி, பச்சையம்மா உன் ஆசையை நிறைவேற்றுவா. நீ கொடுத்தா காப்பு கெட்டியாச்சு. இதுக்கப்புறம் தீமிதி நடந்து முடிகிற வரைக்கும் மனசளவுல கூட எந்த சலனமும் இல்லாம அம்மனையே நினைச்சிட்டு இருக்கணும். நாளைக்கு காலையில இருந்து தீமிதி முடிகிற வரைக்கும் நீ அம்மனுக்கு சாத்தி எடுத்து இந்த மஞ்சள் புடவையை தான் கட்டிக்கிடணும். சரியா? சரிங்க பூசாரி ஐயா. ஆத்தால கும்பிட்டுக்க. தாயே, அன்பு அழகனை பத்தி பேசினதும் நான் என்னைய மீறி சலனப்பட்டுட்டேன். அது தப்புன்னு அடுத்த நிமிஷமே நீ எனக்கு உணர்த்திட்ட. இந்த தீமிதி நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் அழகனை பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். உன் நினைப்பு தவிர என் மனசுல இனி எதுக்கும் இடம் இல்லை. அம்மா தாயே,
இந்த தீமிதி திருவிழா நடந்து முடியறதுக்குள்ள ஆனந்தி கிட்ட நான் தான் அழகன்னு சொல்றதுக்கு நீந்தாமா ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். திருவிழா முடிஞ்சு போறதுக்குள்ள ஆனந்தியோட அப்பா அம்மா ஆனந்தி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க ஓகே சொல்லணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த பச்சை துரோகிய நான் என் மகனாவே ஏத்துக்கிற மாட்டேன். அவன் எனக்கு பிள்ளையே இல்ல. வேலு, என்ன ஆச்சுடா? எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன்டா. என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா திடீர்னு இப்படிலாம் பேசுற? என் குடும்பத்துக்கு நான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியும் என்னால் ஆனந்தி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் எனக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே நினைச்ச அருவருப்பா இருக்கு. கோவமா வருது. ஏய், என்ன சொன்ன? ஆனந்தி தான் உன் தங்கச்சியா? அப்படின்னா அவங்க தான் உன் குடும்பமா வேலு? இதுக்கு பயந்துட்டு தான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னியா?